அஸ்ஸலாமு அலைக்கும். என் மாமியார் ஸ்டைலில் பாவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்துடலாமா? ஒரு பாவக்காய், 2 உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்திருக்கேன். அது போக ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி, ஒரு 1/2 பல் பூண்டு எல்லாத்தையுமே நம்ம நறுக்கி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயமும் பூண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா வணக்கிட்டு அப்புறம் பாவக்காய் உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வணக்குவோம். மூடி வச்சே தான் வணக்கணும். வணக்கி முடிச்சோன்னே அந்த ஒரு குட்டி தக்காளியையும் கட் பண்ணி போட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து நல்லா கையிலையே கசக்கிட்டு அதில் போட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு வணக்கிட்டே இருங்க. பாதி வெந்ததுமே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டு 1 ஸ்பூன் மஞ்சளும் போட்டு நல்லா மூடி வச்சே வணக்குங்க. இதில் தண்ணி ஊற்றவே கூடாது. அந்த மூடி வச்சு அந்த ஆவியிலேயே வணங்கணும். அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி ஒரு இல்லி கருவேப்பிலை நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி தூவி விட்டு நல்லா வணக்கி எடுத்திங்கன்னா என் மாமியார் ஸ்டைலில் யம்மியான பாவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தயார். பாய்.